நாடாண்ட நாடார் உள்ள சொந்தங்களே வணக்கம். சிங் நாடார் பேசுகிறேன். சமீப காலமாக வியாபாரிகள் தாக்கப்படுதாங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. அதேமாதிரி நானும் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கேன். இப்போவும் திருவள்ளூரில் ஒன்று நடந்திருக்குன்னு சொல்லிட்டீங்க. இதுக்கு உடனே அமைப்பு எல்லாம் சேரணும், வைக்கணும், மேலேருந்து கீழே விழுந்துடணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் இது பண்ணுதுங்க. அது ஒரு நல்ல முயற்சி, ஓகே. நான் என்ன சொல்லுதேன்னா, சங்கங்களும் சரி அமைப்பு சரி எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது. அவங்களால முடிஞ்சது இந்த ஒன்று தான். இந்த இப்படி பண்ணலாம், இந்த போராட்டம் அறிவிக்கும், இந்த போராட்டம் தான். போராட்டம் நம்மளுக்கு வெற்றி பெறாது. ஏன்னா அரசியல் இருக்க அவ்வளோ நாடாரும் யாரும் இதுக்கு யாராவது ஒருத்தர் பேசணும், வாயை திறக்கணும். நம்ம இதில் யாரும் திறக்க மாட்டாங்க. அதனால் நான் சொல்லுது என்னென்னா, அவங்கவுங்க உயிரை அவங்க தான் பார்த்துக்காடணும். அது எறும்பாக இருந்தாலும் அதை கொல்ல போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அது டக்குன்னு கடிக்க ஓடி வரும். அடிக்க வரான்னா அவன் வீட்டில் என்ன இது இல்லையா, இல்லை போன்ட்ட இது இல்லையா, பலசர கடனை வச்சு ஆசிட் இருக்கணும், ஆசிட்டை மூஞ்சில் ஊற்றியா டமார்னு அடியா. அப்படி என்ன, அதாவது சப்போஸ் உன் உயிர் போச்சுன்னா என்ன பண்ணுவேன் நீ? அதுக்கப்புறம் பார்த்துக்கல, பணம் இந்த விளக்கு மாதிரி பிள்ளை கூட்டினா தன்னாலே வந்துடும். ஒன்று நடந்துட்டுனா ஆட்டோமேட்டிக்காக இதாக. இல்லாட்டி நான் யாருக்குன்னா ஃபஸ்ட்டு ஒரு பதிவு போட்டிருக்கேன். என்ன பதிவுனா, நீங்கள் போய் சீஃப் செக்ரட்டரி பாருங்கள், இல்லாட்டி அவர் சிஎம் போய் பாருங்கள், இல்லை துறை மந்திரியை போய் பாருங்கள். பார்த்துட்டு இப்படி எங்கள் இதுக்கு நடக்குங்க, அதே மாதிரி பல இன்னலுக்கு ஆகாதும். நாங்கள் தான் வரியில் 50% இதாவது எங்கள் வரியில் இவ்வளோ நடத்திட்டு இருக்கோம், இவ்வளோ எங்களுக்கு பாதிப்பு நடந்துகிட்டு இருக்குது. கொரோனா காலத்தில் நாங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணோம், எவ்வளோ பேருக்கு வீடு வீடாக கொண்டு கொடுத்தோம், காசு கொடுத்தோம். இருந்தாலும் எல்லோரும் வீட்டை விட்டு வெளியே அதாவது எல்லாம் வர பயந்த நாட்களே நாங்கள் கொண்டு கொடுத்தோங்க அப்படின்னு சொல்லி இது மாதிரி எல்லாருக்கும் தெரியுங்க. இப்போ இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. இது காலங்காலமாக எங்கள்கிட்ட இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு எங்களுக்கு ஒரு லைசன்ஸ் வச்சு துப்பாக்கி தாங்க, நாங்கள் சுட்டுட்டா அதுக்கு ஆக்ட் இது பண்ணாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜை பாருங்கள் அப்படின்னு சொல்லி தலைமைச் செயலரை பாருங்கள், சிஎம்ஐ பாருங்கள், இல்லை கவர்னரை பாருங்கள். அதே மாதிரி யாராக பார்க்கணும். அதை விட்டுட்டு சங்கங்கள் யாரும் காப்பாற்ற மாட்டான். ஏன்னா இந்த இதுக்காண்டி போராடி உயிர் துறந்த நிறைய பேர் நான் எக்ஸாம்பிள் சொல்லுவேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சொல்லலாம், செல்வி நாடார். அந்த ஆள் தடால உள்ளே இருந்தார். அப்போ நானும் கோழியும் எங்கே இருக்கோம், பக்கத்து சைடில் மிசாலில் இருக்கோம். மனுவுக்கு ஒரு பயம் வரமாட்டான், அக்கா மட்டும்தான் வருவா. 2 சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு உட்காந்துட்டு அந்தாலும் திரும்பி போவா, திரும்பி மதியத்துக்கு மேலே சாயந்தரம் வர உட்காருவா. ஒரு பயிலும் வரமாட்டான், மனுவுக்கு வரமாட்டான். அது பாசத்தில் எவனோ 1-2 பார்த்தாங்கன்னா, அவன் இருந்த இதுப்புக்கு அவன் செஞ்சிட்டு இருந்த வேலைக்கு டெய்லி 1500-2000 ரூபா சம்பளம். ஏன்னா அவன் தொழில் மீன் தொழில், அதில் நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தான். அப்போது அது எல்லோரும் மாதிரி இருக்க முடியாதுல்ல. அதாவது ஒரு மனுஷன் எத்தனை நாள் வாழ்ந்தான் என்பது கணக்கு இல்லை, அவன் எப்படி வாழ்ந்தான்னு சொல்லி என் தலைவன் சொல்லிகிட்டே இருப்பான், சொல்லினாடான். அதான் திரும்பியும் சொல்லுதேன். அதே மாதிரி தான் அவன் வாழ்ந்தான். செத்தாலும் வீரமாக இருக்கணும்னு சொல்லி அதே மாதிரி வீரமாக செத்தான். இன்றைக்கி எல்லாம் வால்போர்ஸ் அடிக்கும். வால்போர்ஸ் அடிக்காமலும் இப்போ நிறையா இறங்குது. நாடார் சங்கங்கள் செய்தாங்க, ரைட்டு, ஓகே. அது அவங்கவுங்களுக்கு உள்ளது. இதில் வேறு இந்து நாடா கிறிஸ்டின் அதை விட பிரித்து பார்ப்பாங்க. எல்லா இதுவும் பாலிட்டிக்ஸ்லாம் தாண்டி நம்ம வந்துடுவோம். இதில் அதுக்கு ஒரு கபில நாடார், வெங்கடேசன், இவங்கெல்லாம் ரவுடின்னு எல்லோரும் எதுக்காண்டி கத்தி தூக்குறாங்க, சண்டை போட்டாங்க. இவ்வளோ நாடார் இருக்கச்சில்ல குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும் இது பண்ணுதாங்களே. இப்போ ராஜாவாக இருக்கட்டும், ராஜா இருக்கட்டும், கோழியாக இருக்கட்டும், சுபாஷாக இருக்கட்டும், இப்போ உள்ள ஜேக்கப் வயலாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இதை மாதிரி பேரத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அதுமாதிரி சமுதாய போராளிக்குள்ளுன்னா இது மட்டும் இல்லை. வாட்ஸ்அப்லேயும் நம்ம ஸ்டீபனு, சதா, கார்த்திகேயன், வேறு யார், தம்பி கழனி வீரன், இது மாதிரி அந்த சைடு பூமிநாதன் ஆச்சு, வேறு யார், இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் நிறைய வலைத்தளம் பதிவு போடுதுங்க. அந்த காலத்தில் இது மாதிரி கிடையாது. இப்போ அவங்களுக்கு உள்ளது ஏன்னா எல்லோரும் கத்தியார் ஊற்றிட்டு சுற்ற முடியாது. சுற்றிட்டு இருந்தவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு தான் சொல்லுதோம். அது யாவனும் கூலிக்கு கொலை பண்ணல. மாற்று சமுதாயத்தை நல்லா யோசிச்சு பாருங்க, கூலிக்கு கொலை பண்ணி பக்காவாக கூலிக்கு கொலை பண்ணுதான். அதை அப்படியே என்ன பண்ணியிருந்தாங்க, இங்கே கேட்டான் ஜாதி போராளி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கோர்ட்டுக்கு 500 பேர் 1000 பேர் நிற்கான். மனுவுக்கு பிஸ்லரி வாட்டர் கொண்டு வரான். அது நல்லா புரிஞ்சுக்கணும். நல்லா ஆமாம், இதெல்லாம் நீங்கள் மனசில் எடுத்துங்க. பியூராக கூலிக்கு கொலை பண்ணதாலும் இன்றைக்கி ஜாதி போராளி புனிதருங்க. நம்ம இதில் ஜாதிக்காண்டி சண்டை போட்டவர்களை ஒரே வாரத்தில் சங்கத்து நாடார்கள் வியாபாரி எல்லாம் என்ன முடிச்சுடுவாங்கன்னா, அவங்கள வயிற்று வலி வரைச்சில் மட்டும், எலெக்ஷன் வரைச்சில் மட்டும் அப்போ தான் இவனை கூப்பிடு, ராஜாவை கூப்பிடு, இவனை கூப்பிடு, அவன் சுபாஷை கூப்பிடு, அவனை கூப்பிடு, கோழியை கூப்பிடு
அப்படி இப்படி சவுண்டு கொடுப்பான்ல சார், மிச்சப்படி நீங்கள் வந்தீங்கனாலே கார் கிளாஸை ஏற்றிடுவானுவான். ஏன்னா எல்லோரும் ரவுடி முடிச்சிருவானுவான். நான் சொல்லுதேன், சமுதாயத்துக்காண்டி கத்தி தூக்கணும் எல்லாம் ரவுடின்னா, நீங்கள் சமுதாயத்துலேருந்து சமுதாயத்து பணத்தில் கோடி கோடி சங்கத்தில் கொள்ளையடிக்க நீ அப்போ யார்? நீ ரவுடியா கொள்ளைக்காரனா? சொல்லுங்கள் சொல்லுங்கள். கேட்டால் இதை வச்சு என்ன சொல்லுவேன், டக்குன்னு போலீஸில் சொல்லி கொடுத்து என்கவுண்டர் பண்ண வைப்பானுவான். உடனே பண்ண வச்சுருவானுவான். இல்லைன்னா கையை காலை உடைங்கம்பானும். ஏன்னா அவன் ரவுடி போய சங்கத்தில். சரி, நான் ஒன்று கேங்க, சங்கத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் எப்படி இருந்தீங்க? எல்லாம் தெரியும், லிஸ்ட்டாக போட்டுருவேன். அவ்வளோ எப்படி இருந்தீங்க, இன்றைக்கி நீங்கள் எப்படி இருக்க, எத்தனாயிரம் கோடி வச்சுட்டு சுற்றிட்டு இருக்க, எல்லாம் தெரியும் பார்த்துக்கோ. அதான் இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி புனிதர் மாதிரி பேசுவான். இதுக்கு சங்கத்து வர்றது மாதிரி ஏதோ தேடி நம்ம தான் வந்து மஞ்சள் பையில் தூக்கிட்டு வந்த மாதிரியும், இவங்க எல்லாம் ஃபுல்லாக தங்க பையை தூக்கிட்டு வந்த மாதிரி தான் பேசுவானுவான். உள்ளே வந்த பிறகு எங்கள் அப்பா வரச்சில வைரப்பையை தான் கொண்டு வந்தார் அப்படிம்பான். ஏன் அவன் சாணியும் குப்பாடிட்டு இடந்தவன் எல்லாரும் வந்துக்கிட்டு என்ன சொல்லிடுவான். இது பண்ணான். நான் ஒன்றோட சங்கத்தில் இத்தனை வருஷம் இருக்கீங்களே, நீங்கள் வேறு என்ன வேலை பார்க்கிங்க? சரி, வேலை பார்த்தாலும் பரவாயில்ல, சரி அப்படியே வேலை பார்த்தாலும் அது எப்படி 200 கோடி 300 கோடி எப்படி சம்பாதிச்சு இப்போ பிள்ளைகள் எல்லாம் ஜப்பான்லேயும் அமெரிக்காலேயும் இந்த சைடு இது பெரிய லேண்டு கீண்டு ஃபுல்லாக விவசாயம் எலெக்ஷன் நிற்கி அதில் நிற்கிங்க, எப்படிங்க காசு வருது? நாங்களும் சுற்றுன்னு தெருவில் தான் சுற்றிட்டு கிடக்கோம். புரியுதா? ஏதோ ஏசா பார்க்குறப்பல கஞ்சி குடிக்க தான் அதை எங்களை சார்ந்த பசங்களுக்கு ஏதோ ஒன்று இது பண்ணிட்டு கிடக்கும். புரியுதா? அதுக்கு நான் மதத்தை பற்றி போடுறதுன்னு நினச்சிருக்காங்க. அவங்கவுங்க மதம் அவங்களுக்கு. இதில் என்னடா இவர் கிறிஸ்டின் பேச இந்த எல்லோரும் உடம்பை கழித்தாலும் ரத்தம் தான் சிவப்பு தான் வரும், இல்லை கருப்பு ரத்தம். அதனால் மதத்தை பிடிக்க நினைக்காதுங்க. ஏன்னா இப்போ ஒரு குரூப்பு தனியாக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு, இந்து நடா கிறிஸ்டின் நடாருன்னு. செருப்பை கலத்தி அடிங்க இவனு இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். செருப்பை கலத்தி அடிங்க இவனு. ஏங்க வாட்ஸ்அப்பில் அம்பாட்டில் பதிவு போட்டுருந்தேன், நைட்டு 9 மணிக்கு பதிவு போடுதாங்க. காலையில் ஒரு 8 மணிக்கு பேசுங்க. ஏன்னா இப்படி என்னடா வேலைக்கு போகிறேன்? ஏடா இதே மாதிரி தாண்டா எல்லா தாப்பனுடைய தாய் தாப்பம் எல்லா பிள்ளைகளையும் நம்ம பிள்ளைகள் இப்படி இருக்கணும் இப்படி வரதான் நினைப்பாங்க. நாங்கள் மட்டும் அதுக்கு என்ன நாங்கள் அதுலேருந்து விதி விலக்காடா சொல்லு. நாடாருக்கு ஒன்றா கத்தி தூக்கிட்டு ஓடணும், சண்டை போடணும், இத்தனை வருஷம் ஜெயிலில் கிடந்தணும், ஜெயிலில் கிடந்து சாகணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எல்லாத்துக்கும் தலையெழுத்தா. கபிலனாக இருக்கட்டும், சுபாஷாக இருக்கட்டும், வெங்கடேச பிள்ளையாராக இருக்கட்டும், செல்வி நாடாராக இருக்கட்டும், இப்போ கோழியாக இருக்கட்டும், ஜேக்கப்பாக இருக்கட்டும், எல்லாம் இப்போ சர்க்கிள் எல்லாம் சொல்லுது, என்னையும் உட்பட. அப்போ எங்களுக்கு இந்த ஆசை பாசம் குடும்ப குட்டியில் இருந்துடக்கூடாதுன்னா நாங்கள் எதுக்கும் இதில் நிறைய பேர் என்ன கேட்கன்னா, அவர் எங்கே போனால் இவரு ஏடா ஓ வீட்டு பிரச்சனைக்கு ஓ வீட்டு சரி நீ ரைட்டு ஒன்று கேட்காம்பா, ரைட்டு நீ சரி நாங்கள் வரல, சரி நீ சம்பாதிச்சுட்டு இருக்கல்ல சரி அப்பா இவங்க சண்டை போடுதான் என்னப்பா ஒரு 2 லட்சம் வச்சுக்கப்பா 5 ஏடா ஒரு நாள் மனுவுக்கு பார்த்துருப்பீங்களாடா சொல்லுங்கடா. ஒரு நாள் எவனையாவது போராட்ட குழுக்கலையோ இல்லை இந்த இதை வாட்ஸ்அப்லேயும் வலைதளங்களும் போட்டுட்டு இருந்து அது ஒரு இதுதான், அதுவும் ஒரு போராட்டம் தான். அவங்க பாணியில் அது ஒரு போராட்டம், எங்கள் பாணியில் இது ஒரு போராட்டம். அப்போ புரிஞ்சுக்கோங்க. எல்லோரும் கத்திரி சண்டை போட்டு எல்லோரும் இது மாதிரி இதை மாதிரி பேசிக்கிட முடியாது. எல்லாமே ஒவ்வொரு வகையில் போராட்டம். இதுதான் போராட்டம் அப்படின்னு கிடையாது. யாரையும் மனு பார்த்து நாங்கள்ப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க, ஐயோ நாடாக இருக்காண்டி நாங்கள் இந்த ஒரு 50,000 நான் நிறையா வச்சுருக்கேன் பணம், நாங்கள் ஒரு 50 ஏடா சங்கத்தில் கோடி கணக்காக பணம் அடிச்சிருந்தீங்க, வியாபாரத்தில் சம்பாதிக்கிங்க, எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதி. அப்போ யார் இது போட்டு தான் வியாபாரி சங்கத்துக்கு நீங்கள் மாதம் சந்தா கட்டுது. அப்போ உனக்கு கேட்க வேண்டியது யார் கேட்கணும்? வியாபாரி சங்கம். அதை விட்டுட்டு எல்லோரும் இது பண்ணுதா, அவன்லாம் எங்கே போனா, சிங்கம் எங்கே போனா, இவன் எங்கே போனா, ராஜா எங்கே போனா, புலி எங்கே போச்சு, கரடி எங்கே போச்சு, எல்லாம் இதை தான் கேட்கணும். இந்த சிங்கம் புலி கரடிக்கு எவனாவது ஒரு மனு பார்த்து இந்தாப்பான்னு அப்பேற்பட்ட செல்வி நாடாரே பார்க்க ஒரு பயிர் வரல, நாங்கள் ஏமாத்துறோம். ஆனால் நாங்கள் நல்லா இருக்கும் பார்த்துக்க, நல்லா இருக்குன்னு ஏதோ எங்களை நம்பி இருக்க பசங்களுக்கு ஏதோ நல்லவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுதாங்க. அது மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச வியாபாரங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு அப்படியே நாங்கள் தலைமுறை வாழ்க்கை மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அது யாருக்காண்டி சொல்லுங்கள், உங்களுக்கே தெரியும். இதில் நாங்கள் ஒரே அடியாக முடிச்சுட்டு ரவுடின்னு முடிச்சிருந்தேன். இது ஒரே வாரத்தில் ரவுடின்னு முடிச்சிருவீங்க. இதை நாங்கள் எதில் ஏற்றுக்கிட்டா அப்படின்னு சொல்லு. அப்போ சங்கத்துலேயும் வியாபாரத்துலையும் கோடி கோடியாக கொள்ளையடிச்சு வச்சுருக்கேன், உங்களை எப்படிடா ஏற்றுக்கிட்டா சொல்லு, உங்களெல்லாம் எப்படி ஏற்றுக்கிடணும்? சரி, அது உங்கள் பாயிண்டில் விட்டுருந்தேன். அதே மாதிரி நாடாருக்கே செத்தாம் பார்த்துக்கோங்க, யார்? செல்வி நாடார்.
இவ்வளோ பேசுகிறாங்களாங்க, கியான் புயான்னு பேசுகிறாங்கல்ல. அந்த பையன் காலேஜ் எப்படி படித்தான், அந்த பொண்ணு எப்படி படிச்சது, அங்கே என்ன ஃபீஸ் கட்டாமல் என்ன நடந்துச்சு, அன்னைக்கு செல்வி நாடார் மனைவியோட இது என்னென்ன பாருங்கள். 70 லட்சமோ என்னவோ நடக்கேன் அந்த அந்த வீடு. அக்காவும் கத்திட்டே கிடக்கா, எவன் ஆகுது ஏங்க டீம் மெம்பருக்குன்னு பேரில் எத்தனை பேர்னா கோடி கோடியாக அடிச்சிருக்கீங்க டேய், எவ்வளோ பேர்டா, இவன் ஊராவிட்டு அடித்த காசு கேட்டால் வந்து மேனேஜிங் டைரக்டர், இவன் அவன் கழுதண்ணா. எல்லாம் எப்படி இருந்தீங்க எனக்கு தெரியும்டா. ஆ, எப்படி இருந்தீங்க, எப்படி காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து எப்படி நீங்கள் மேலே எல்லாம் தெரியும். எனக்கு நல்லா இருந்தேன். என்ன சொல்லுதாண்ணா, எத்தனை நாள் கத்திட்டு கிடக்கா, இது போகுது இது போகுது அப்படின்னு கத்திட்டு கிடக்கு. அது புரியுதா? அந்த கத்தல் எவனா செவி கொடுத்து என்னடா 70 கோடியாடா கேட்கா. 70 லட்சமா, என்ன 2 கோடி 5 கோடி இருக்கணுமாடா. சமுதாயம் நடு ரோட்டில் நாயை அப்படி ரெண்டாக பிளந்து வெடிகுண்டு வெடித்து பீஸை செதறி தாண்டா எடுத்தோம். அப்பேற்பட்டோம் பொண்டாட்டிக்கே அந்த கதின்னா நாங்கள் எம்மாத்திரம் சொல்லி பார்த்துக்கோ. அதனால் வந்து கேட்டால் நாங்கள் செல்வி நாடா இருக்குது இப்படி அப்படின்னு. ஆமாம், ஏற்கனவே பஸ்ஸு போட்ட பதிவு தான். கல்லறைக்கு வரவே மாட்டான்னு நானுவோம். இப்போ வந்தால் இப்போ எலெக்ஷன் வருது இல்லை, இனிமேல் பாருங்கள் தம்பி, நல்லா கேட்டுக்கோங்க, நல்லா கேட்டு வருவானோ, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிமானுவோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் பாரு, சட்டசபையில் எவனா பேசுதானையா அதை கேளியா. செல்வி நாடா சேர்த்துக்கு சிபிஐ என்கொயரி வந்து தேவைன்னு சொல்லிட்டு எம்எல்ஏ தான் கையெழுத்து போடணுமா. அவ்வளோ பேர் இருந்தாயா நாடார். சே, யாரையும் சும்மா சொல்லக்கூடாது. அவ்வளோ பேரும் வந்து போட்டு சட்டசபையில் பேசி எல்லாம் பண்ணான். ஏன்னா செல்வி நாடார் வந்து நாடாருக்கு ரொம்ப ரொம்ப இது பண்ணிட்டான் பார்த்தியா. அதனால் எல்லோரும் வந்து சட்டசபையில் உருண்டு அழுதுன்னு. ஏய் அப்போ தம்பி நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு நாடார் எம்எல்ஏ வரலடா. மாற்று சமுதாயம் கூட சொல்லக்கூடாது அவரை. அந்த ஆள் தான் யார், புதிய தமிழன் கிருஷ்ணசாமி, அண்ணன் கிருஷ்ணசாமி. அவர் தான் முதல் கையெழுத்து போட்டு வந்து உட்கார்ந்தார். என்னங்க யாரும் வரலையான்னு கேட்டார். என்னங்க பெரிய போராளி செத்துருக்காரு. என்னங்க இதான் உங்கள் சமுதாயம், நம்ம சமுதாயம். திரும்பி கேட்டுக்கோ, எக்ஸாம்பிள் சொல்லுதான் இதெல்லாம். அதனால் வந்து நான் என்னடா கிருஷ்ணனை போய் தூக்கி அப்படிலாம் கிடையாது. அந்த மனுஷனுக்கு உறுத்தலில் ஓடி வந்து நின்னார். அப்போ எம்எல்ஏ எவ்வளோ நாடார் எம்எல்ஏ எங்கே போனீங்க திரும்பி சொல்லு. இப்போ நிறையா பேர் சொல்லுதாங்க எம்எல்ஏ இப்போ நம்மளாம் நிற்கணும் நின்று. அவன் பேங்க் பேலன்ஸை ஏற்றுவான் தம்பி, அவன் பேங்க் பேலன்ஸை ஏற்றுவான். நீங்கள் அதுக்கு வேற்று சமுதாயத்துக்காரன் கூட நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். செல்வி நாடார் ஃபங்க்ஷனுக்கு அப்படி இது நடக்கும், எதிர்ப்பு நடக்கும். நான் உள்ளே இருந்துட்டு பெர்மிஷன் கேட்குறதுங்கிறது ஒன்றா இது பண்ணி ஆளை வர வச்சு அட்வர்ட் அனுப்பிட்டு நாடார் வரமாட்டான். திரும்பியும் சொல்லுதேன், என்னையை பார்க்க சொல்லுதேன், அதர் கம்யூனிட்டி தான் வந்து பார்த்தானுவோம். ஏன்னா நாடார் வந்து என்னென்னா அதான் வந்தால் வந்து அது அடுத்தது கம்யூனிட்டி கொண்டு விடுவானா. அதே உனக்கு வயிற்றடி வறட்சியில் நாங்கள் வரலன்னா வாழ்ன்னு கற்றுத. அதே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நாங்கள் உள்ளே இருந்தால் வந்து நீங்கள் அப்போ நீங்கள் நல்லா இருக்கணும், நாங்கள் நாசமாக போகணும். இதான் வந்து நாடார் விதி நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் தம்பி, நாடாராக பிறந்ததுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தால் இன்னொரு பக்கம் ரொம்ப ரொம்ப தம்பி ஒரு ரொம்ப ரொம்ப கீழ் சாதியும் கூட சொல்லக்கூடாது. அவங்க கூட இப்போ எப்படி டாப் கியரில் இருக்காங்க தம்பி, சத்தம் கொடுத்துட்டு வெளியேற முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும், அப்படி இருக்காங்க. அது கூட சொல்லக்கூடாது. ஏன்னா கொஞ்சமாவது உப்பு போட்டு கொஞ்சம் ரோசத்தோடு இருங்க தம்பி. ஒருத்தன் வரல தம்பி, வரல. அவர் தான் வந்து இருந்தார், அவர் தான் கையெழுத்து போட்டார். இப்போ கேட்க எவ்வளோன்னு அதே மாதிரி இருங்க. இப்போ சங்கத்தில் 72ஆம் மாநாடு அது நடந்துச்சு. சரி, நிகழ்ச்சி நல்லா பேசுனீங்க வச்சிங்க. அண்ணாச்சி ஒரு எம்எல்ஏக்கு கேட்காரு, ஒரு எம்பி சீட்டு கேட்காரு. ஏங்க இன்றைக்கி 50% நம்ம வரி கட்டுதாங்க. அந்த வரி கட்டுதான் தானத்தை அள்ளி அள்ளி கொடுக்கும். யார் நம்ம ஆள் 1000 கோடிக்கு மேலே கொடுக்காரு வருஷத்துக்கு சிவநாடார் அண்ணாச்சி. ஏழையில் கொடுக்க திரும்பி இதில் பாருங்கள், எதில் எந்த பிஸ்னஸ் எடுங்க டாப்பில் நம்ம தான் இருக்கோம். அவ்வளோ இதில் இருக்கும், எவ்வளோ இதில் இருக்கும். அவ்வளோ சங்கம், தெருக்கு 3 சங்கம் வச்சுருக்கீங்க. அவ்வளோ அவன் சங்கம் அவ்வளோ பேரும் வச்சுட்டு 2 நாள் அதான் தடி எடுத்தவன் தண்டல்காரன் ஆயிடுற மாதிரி இருக்கும். ஆமாம், எல்லாம் உடனே என்ன பண்ணி தான் எல்லாம் தலைவன் ஆயிடுதான், தொண்டை ஒருத்தன்னு இல்லை. அவ்வளோ பேரும் உடனே இது பண்ணிடுதான். அது இப்போ இந்த வாட்ஸ்அப்புன்னு ஆரம்பித்த பிறகு யாத்தாடி நான் இப்படி வந்துட்டாங்க. ஏடா நீங்கள் பேசுவீங்க இப்படி, மூஞ்சி எவனுக்குமே தெரிய மாட்டேன். சும்மா பதிவை போட்டு விட்டுட்டு தேவையான சாப்பிட்டு அப்படின்னு போட்டு போயிருச்சிங்க. அதான் சொன்னேன். அதே மாதிரி ஒரு எம்எல்ஏ ஆன பிறகு ஒருத்தர் சொல்லுதாருன்னா நாடார் ஓட்டில் ஜெயிக்கல. எங்கே நாடார் சென்டரில் அங்கே நின்றுக்கிட்டு அவர் பேரை சொல்ல விரும்பலை. அப்போ எப்படி இருக்க நீ? அப்போ நாடார் ஓட்டு போயிடுச்சுன்னா அது நாடார் ஓட்டு போடல. நாங்கள் எதுக்கு உங்களுக்கு தென் மாவட்டத்து நாடார், எதுக்கு நீ சென்னையில் இருந்து வந்து இங்கே வந்து நிற்ப?
நீ என்ன பண்ண காலங்காலமாக எங்கே தொழில் பண்ணியிருக்கீங்க? சென்னையில் தானே பண்ணியிருக்கீங்க. சென்னையிலே நின்று ஜெயிக்க வேண்டியது தானே. ஆ அங்குள்ள தெரு அதான் சவுத்து மக்களுக்கு நீ அங்குள்ள நாடார் மக்களுக்கு என்ன செஞ்ச? ஒரு ஒரு துரும்பே அள்ளி போட்டு இல்லாட்டி வந்து மனுவுக்கு அனுப்புங்க, இதுக்கு அனுப்பி என்னத்தையும் வந்து கேட்டு என்ன நடக்கணும்? ஆள் அனுப்பி விட்டதுக்கே சொன்ன ஆட்கள்லாம் இருக்காங்க, பெரிய ஆட்கள். என்னென்னா, வேண்டாம் சிங்கிளாக இது பண்ண சொல்லிடாத, ஏன்னா அவங்களுக்கு ஆப்போசிட்டு. ஏடா அவ்வளோ உயிர் பயத்தை வச்சுட்டு அப்போ இது பண்ணுவீங்களாடா பாரு என்ன. ஆ அப்போ நாங்கள் எதுக்கு உங்களுக்கு ஓட்ட போடணும்? அந்த மக்கள் எப்படி அங்கே இவன் உழைச்சானா அவனுக்கு தானே ஓட்டு, அதுக்கு வேறு ஜாதிக்காரனுக்கு ஓட்டு போட்டு போயிடுவேன். அவனா பயந்து செய்வானா எங்களுக்கு? அது பயந்து செய்தானே பாசத்தில் சொன்னால் கூட. அதான் சொன்ன திரும்பி நான் செல்வின இதுக்கு பெர்மிஷனுக்கு நல்லா கேட்டுக்க. நான் உள்ளே தான் இருந்தேன், என் தங்கச்சி வச்சு தான் ஃபுல்லாக நடத்தினேன். நல்லா புரிஞ்சிடணும். தையல் மிஷின் எல்லாம் ஒரு நடார் இது பண்ணலை. ஒரு ஆள் அந்த கவுன்சிலர் அவர் இருந்தால் அவர் இறந்து போயிட்டார். அண்ணாச்சி பேர் நல்ல பேர். மிச்சபடி தேவர் தேவர் இன்ஸ்பெக்டரு, அதே மாதிரி தேவேந்திர குலமாக இருக்கும், இல்லைன்னா ஆதி தமிழராக இருக்கும். இவங்க தான் அந்த டீம். இல்லை பிள்ளை மாதிரி கொண்டா இருந்த மாதிரி இவங்க தான் இருந்து இவங்க உடனே இது பண்ணுவாங்க. உடனே அதனால என்ன நடத்திட்டோம் நடத்திட்டோன்னு நம்ம நாடை என்ன சார் எல்லா நாடையும் சொல்லலை. அதனால் வந்து பார்த்துக்கோ, ஒருத்தன் செய்ய மாட்டான். செல்வின்னு செத்துட்டான், அதுவரை கீழே செத்த பிறகு என்னாச்சு? கல்லறையை கூட எட்டி பார்க்க பயந்துட்டான். அன்னைக்கு ஓடனவன் திரும்பி வந்து இப்போ சிங்கம் புலி கரடிங்க. இன்றைக்கி அவன் ஆரம்பித்த கட்சி தேர்தல் கமிஷனாக இதாச்சு. அன்றைக்கி சிலம்பொண்ணுன்ட்டு சொன்னேன், யோ என்னையா கதைன்னு, இப்படி அப்படின்னாரு. ஃபுல்லாக குடும்ப அரசியல் மாதிரி குடும்பத்தை அவர் பொண்டாட்டிக்கு ஒரு இது, அண்ணனுக்கு ஒரு, தங்கச்சிக்கு போட்டார். பாரு அவர் பாட்டில் வீட்டில் ஜாலியாக தூங்கிட்டு இருக்கார் அண்ணன். அது என்னன்னு தெரியல. அதனால் புரிஞ்சுக்கோங்க. இனி எவ்வளோ கூப்பிட்டாங்க பஞ்சாயத்தில் ஆனதும் வந்து எனக்கு அண்ணன் சொன்னான், எம்எல்ஏ ஆகி போகணும் தம்பி அப்படின்னு. அந்த இதான் பார்த்துக்கோ. நானும் வேறு கட்சியில் இருந்திருந்தேன் நேரம். அந்த பஞ்சாயத்தில் இருந்தால் கூட்டிகிட்டு போயிருந்தேன் நேரம் எங்கேயோ போயிருப்பேன். இனியே கெடுக்கிறதும் இனி வளரோடாமல் ஆக்குறதும் நம்மளோட நாடார் அவ்வளோ பேர் ஆக்குறதும் நம்மளோட பெரியவங்களாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தான் பார்த்துக்கோ. இவங்களை அரசியலில் வந்தால் நம்மளை காலி பண்ணிடுவான். ஏன்னா இவங்களுக்கு 10 ரூபா போட்டு கொடுக்க கூட நம்ம சவுண்டே கொடுக்காம நின்னா போதும், வாழ்காமல். இது உங்களுக்கு பிடிக்காது. இதுக்கு நம்ம எவ்வளோ தியாகம் செஞ்சுருப்போம், ரைட்? அது ஒன்று. அதே மாதிரி திரும்பியும் சொல்லுதேன், அவங்கவுங்க தன்னை கற்காத்துக்குள்ள நீங்கள் இது பண்ணு. என்ன கையில் எடுக்க இல்லை வத்தப்பொடி அடி மூஞ்சில் அடி. என்ன சாவு ஒரு வாட்டி தானே, 78 வாடி வரப்போதா சாவு? வந்துட்டு போதா? இல்லை அது வீரமாக சாவு. அதுக்கு அவனுக்கு அது மாதிரி நடக்கணும் இல்லை? அது மாதிரி இது பண்ணால் அடுத்தது நடக்கணும், நடத்தணும். அதுதானே வியாபாரம் சேர்ந்து உருவாக்கிட்டுதான், நாடாக சேர்ந்து உருவாக்கிட்டுதான், உங்ககிட்ட வந்து கோடி கோடியாக சம்பாதம் பண்ணுதேன். அப்போ கொண்ட பிள்ளை இறங்கி செய்யணும். அமைச்சபடி இதுக்கு வந்து இவன் வரணும் அவன் வரணும் அப்படின்னு துளியெல்லாம் எதிர்பார்க்க. அந்த நேரத்தில் நீ அன்னைக்கு நீர் வந்து செத்திருந்துருந்தா என்னையா பண்ண முடியும்? இவ்வளோ பணம் அது ஒரு ஆளுக்கு இவ்வளோ சம்பாதிச்சு வச்சுருக்க, எதுக்கு அந்த பணம்? எதுக்கு? என்ன மணி ஆட்டதுக்காயா? ஐயோ அதனால் புரிஞ்ச. ஐயோ வத்தல் பொடி இருக்குது, ஆசிட் வச்சுருப்பேன், உடச்சி அடியா மூஞ்சில் அடியா. இது வச்சுருப்பேன், இது பாத்ரூமுக்கு வச்சுருப்பேன், ஆசிட்லாம் அடி மூஞ்சில் அடியா. அந்த பாட்டில் ஊற்று ஆகிட்டு கேஸ் ஆகிட்டு போது பெரிய சங்கம் இருக்குல்ல, அதுக்கு பிறகு சங்கம் என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு அப்பமா சப்போர்ட்டுக்கு வந்து நின்று இந்த இந்த வாட்ஸ்அப் குழுக்கெல்லாம் எல்லாம் வந்து நின்று அப்போது அது போராட்டம் பெரிய இதனால நடந்துச்சு. இதுக்கு எங்காலும் செஞ்சான்னு சொல்லி அதை நம்ம நியாயம் பேசலாம். நம்ம கவர்மெண்ட்டு சிஎம்ஏ பார்க்கணும், பாருங்கள் இதான்னு. அப்போ விடத்துக்கும் சும்மா வந்து கியா முயான்னு கத்திட்டே கிடக்கூடாது. போலீஸ் என்ன செஞ்சிச்சு, அரசு இதில் ஒருத்தர் சொல்லுதா திமுக ஆட்சி நடக்குது. அப்போ ஏடிஎம்கே ஆட்சியில் அந்த 2 பேர் செத்தானா யார்? பெனிக்ஸும் ஜெயராஜும் கொடுவோம் அப்பாவி. என்னையா பண்ணீங்க? அப்போ அந்த ஆட்சியில் வந்து நல்லா நடந்துச்சு? அதெல்லாம் கிடையாது. ஆட்சி என்றைக்கும் ஒரே ஆட்சி தான், நாடாருக்கு எதிரான ஆட்சி தான். எத்தனை நாடாக இருந்தால் அவங்கவுங்க பேங்க் பேலன்ஸ் அவங்க அரசியல் ஆடணும். டோர் திறக்கனால டோர் திறந்துகிட்டே இருக்கணும், அவன் காரில் உட்காந்துடக்கூடாது. இதுதான் நம்மளுடைய நீதி. அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க. உனக்கு என்ன வருதோ டக்குன்னு இது. அதான் ஒரு எக்ஸாம்பிள் எறும்பு சொன்னேன், கடிச்சு அதை நம்ம நசுக்கணுன்னு எப்படி கிடைக்கி, அது மாதிரி நீ பதில் தாக்குதல் பண்ணு. இது மாதிரி 10 இடத்துல நடந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக இல்லைன்னா ஒன்று அந்த பகுதியில் எவன் அவனுக்கு தாதா அவன்கிட்ட பேசு, இல்லைன்னா அங்கே பெரிய ஆள் உட்காந்துருப்பான் அவன்கிட்ட பேசு. இவங்க பாரியா நான் கஷ்டப்பட்டு உழைச்சேன், காலைல 3 மணிக்கு எந்திரிக்க, நைட்டு 12 மணிக்கு படுக்கேன், எங்கள் பாரியா அப்படின்னு சொல்லு. இதை மாதிரி இது பண்ணு. இதுக்காண்டி பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட தான் ஃபஸ்ட்டு உறவில் கரெக்டாக உட்காரணும். அதான் எனக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு இதாங்க டபார்னு ஆசிட்டு அந்த இதெல்லாம் இருக்குல்ல அதை வச்சுக்கோ. இது மாதிரி பிரச்சனைக்கு ஒரு போதுன்னா எல்லாம் வச்சு ஒன்றுக்கு 10 பாட்டில் வச்சுக்கோ, வெந்து சாப்பிட்டோம். அடுத்து பார்த்துக்கலாம். என்னடா கேஸை சங்கத்தை கட்டிட்டு இருக்கலாம், சங்க நிதியில் பார்ப்போம், கேஸை பார்த்துக்கிடுவோம், அவ்வளோதானே. உமருக்கு ஒரு பிரச்சனை, உன் பையன் இருக்கான், அதுக்கு பிறகு போராளி குழு ஏகப்பட்ட குழு இருக்கியா.
இல்லாமல் மிச்சபடி இந்த நடனம் எந்த நடனம் காப்பாற்ற வரமாட்டான். ஏன்னா அவனுக்கு பிள்ளை இருக்குது, குட்டி இருக்குது. அதான் உங்கள் பிள்ளை குட்டியை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் தான் இது பண்ணணும். இல்லைன்னா நான் சொல்லுவது தான், எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், யாருக்கு பணம் கொடுத்து கையில் வச்சுக்கிடணும். நல்லா புரிஞ்சுக்கணும். சும்மா இவன் வரான்னு கவர்மெண்ட்டை எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் இப்படி தான். அவங்களுக்கு ஓட்டு இல்லைன்னா பாரு எங்கே கொங்கு மண்டலத்தில் அவ்வளோ இருக்குது, ஒரு நாடார் வரலையே. நம்ம ஒரு சீட்டுக்கு தானே கையேந்திட்டு நிற்கும். இவ்வளோ இத்தனை இவ்வளோ சங்கத்தை வச்சுட்டு இவ்வளோ பேர் 40,000 பேர், 1.5 லட்சம் பேர், 5 லட்சம் பேர், 10 லட்சம் மெம்பர் இங்கே. நீனே அப்படி ஆரம்பிச்சலாம். ஆரம்பித்து கட்சியெலாம் பாரு. இப்போ என்னாச்சு ஆரம்பித்தார், என்னாச்சு அவர் போய் அங்கே போய் நிற்காரு. இவர் சமத்துவ மக்கள் கட்சின்னு சொல்லி சரத்குமார்னு அவரு பாருங்க, அவரு இப்படி நிற்காரு, அவரு இங்கே நிற்காரு. ஒவ்வொருத்தரும் இப்படி தான் நிற்காங்க. யாரும் செம்மனாக நின்று தனிமையாக நாங்கள் நாடாருன்னு சொல்லி நின்று நாடாருக்காண்டி போராடுதோம். நாடாருக்கு விஜய் கண்டிப்பாக அவ்வளோ நாடார் ஓட்டு போடுவான். ஃபஸ்ட்டு மாதிரி இல்லை. ஒரு சின்ன குழந்தை நான் நினச்சேன் இப்படிலாம் ஜாதி தான் இப்போ தலைகீழ நிற்கி. இப்போ எதுக்கு வந்து அந்தந்த இடத்துல ஜாதி பார்த்து நிப்பாட்டுதாங்க சட்டசபையில்? எதுக்கு அப்படியே நிப்பாட்டிதும்? எல்லாமே நிப்பாட்டு என்ன காரணம்? அந்த ஜாதி ஓட்டு தான். சும்மா சொல்ல ஜாதி இல்லை, ஜாதி தான் ஃபுல்லாக. அதனால் சொல்லுறது கேளுங்க. ஒன்று ஜாதி அமைப்புக்கு யார் உங்களுக்கு குரல் அவங்களுக்கு கூட ட்ராவல் பண்ணுங்கள். ஆமாம். அதே மாதிரி வந்து போராடுற குழு வந்து எல்லாருமே அவன் வீட்டு வேலை இல்லாமல் இல்லை, அவனுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. இருந்தாலும் இந்த சமுதாயத்தில் பிறந்துவிட்டோமே, காமராஜர் இதில் எல்லாம் நம்ம பிறந்திருக்கோம். ஆமாம், நல்லா புரிஞ்சுக்கணும். அப்பவுமே எங்காலும் பார்த்தியா காமராஜரோட சூரியத்தை வச்சுருந்துருக்காரு பார்த்தியா ஐயா? எதுக்கு இதை மாதிரி வருன்னு சொல்லி தான். அதனால் சொல்லுது, நாடார்களே இளைஞர்களே எல்லாரையும் ரவுடின்னு ஒரே முத்திரை கொடுத்து உள்ளே தள்ளிடுவானுவோம். இப்போ பாரு, இப்போ ஸ்டீவனை வந்து குரல் கொடு, என்ன இப்படி பண்ணுதாம்மா, ஏன்னா அவன் அந்த கட்சிம்மா, அவன் அந்த கட்சிம்மா, பாவம். அது மாதிரி நாடார் குரலை நாடார் முரசு அப்படின்னு சொல்லி அவர் ஜூலியன் நினச்சி அவரும் வச்சு நடத்திட்டு இருந்தார். அவர்கிட்ட கேளுங்க என் கதைகள்லாம், நம்ம கதைகள் நம்மளுடைய எல்லோரும் வேணும். அதாவது கபிலன் எதுக்கு சுட்டாங்க, வெங்கடேசபுரம் எதுக்கு சுட்டான்னு கேளுங்க, எல்லோரும் கேளுங்க. அந்த காலத்துலலாம் இப்போ இல்லை, இப்போல்லாம் வந்து வாட்ஸ்அப் இருக்குது, டக்கு டக்குன்னு பரவுது. அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்படி அடித்து ஓட விடுவோம். எங்களாம் நன்மை புரிஞ்ச வந்து நம்ம நிறைய சமுதாயம் எங்கள் சென்னை சேலம் நிறைய இடத்துல நாங்கள் பண்ணியிருக்கோம். நேராக போவோம், அந்த கேப்போம், அடி தான் டம்மு டிம்முங்கும். அந்த இதான் பார்த்துக்கோ. அந்த காலம் வேறு, இந்த காலம் வந்து எல்லாம் நவீன போலீஸ் நல்ல விழிப்பில் இருக்குது, கவர்மெண்ட் நல்ல விழிப்பில் இருக்குது. அந்தந்த பகுதியை போய் டக்குன்னு இது பண்ணுங்க. இல்லை நாடார் இருந்துக்கிட்டு நீங்கள் திமுக நாடார், ஏடிஎம்கே நாடார், நான் பிஜேபி சொல்லாத. அழகாக வீட்டில் வந்து நல்லா சாப்பிடு, அது நல்லா இது பண்ணிக்க, நல்லா சம்பாதிக்க, ஹாயாக சாப்பிட்டுட்டு கால் மேலே கால் மட்டும் உட்காந்து நல்லா தூங்கு. அதில் இருக்க இந்த போஸ்டிங்கில், இதில் இருக்கும் அந்த போஸ்டிங்கில் போகாத. புரியுதா? திரும்பியும் சொல்லுவேன் தம்பி, உனக்கு ஒன்றுன்னா நீ தான், அதுக்கப்புறம் தான் அடுத்தவனை எட்டி பார்க்கணும் நீ. அதனால் வந்து என்னடா அண்ணன் இப்படி சொல்லிட்டு நினைக்காத, நல்லா யோசிச்சுப்பார். அதனால தான் நிறைய நான் வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய சொல்லணும்னா அவ்வளோ பேர் சந்தி சிரிச்சிருவான். புரிஞ்சுக்கோ. ஆமாம், இன்னும் நிறைய கதை கேட்கணும். கோழி இருக்கான், ராஜா இருக்கான், பழைய டிக்கெட்டில். ஆமாம், எங்கள் கூட ட்ராவல் பண்ணதவங்கள்லாம் கேட்டு பாருங்கள். ஆமாம், நல்லா புரியும். அதனால் வந்து வாட்ஸ்அப்பில் எல்லாம் இப்போ நிறைய இது பண்ணுதாங்க. அது அமைப்பாக சேருங்க. ஒற்றுமையாக இருந்தால் இது நடக்கும். அதனால் எல்லாம் இது பண்ணுங்கள். எதுக்கும் தயார். ஏங்க வாழ போகிறது ஒரு நாள், ஈரமாக வாழ்ந்துருங்க. ஆமாம், ரைட்டு, சரியா? ஓகே.